நிஜாவாயா சீக்கிரம் போன் எடு. என்னடா புது நம்பரா இருக்கு? யாரு? சரி அட்டன் பண்ணுவோம். ஹலோ சார் சார் சின்சான் கொரியர் கம்பெனில இருந்து கால் பண்ணியிருக்குது சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஓகே சார். உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிங்கல்ல சார், அது இருக்கு சார். அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு சார். கொரியர் நான் போன மாசம் அனுப்புனது சார். அது போய் சேர்ந்துச்சு, என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டானே. இல்ல சார், உங்க நேம் ஜெய் தானே? ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். டுபாகூர் ஸ்ட்ரீட் தானே உங்க ஸ்ட்ரீட்? ஆமா சார், ஆமா சார். துபாயில தானே இருக்கீங்க? ஆமா சார், ஆமா சார். ஓகே. அப்ப உங்களுது தான் சார். இது கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ. இதுல போதை பொருள் இருக்கோ. இல்ல சார், அப்படிலாம் இல்ல. நான் நல்ல பையன் சார். அந்த தப்பும் பண்ண மாட்டேன் சார். நான் அதெல்லாம் பண்ணல சார். அது ஓகே சார், அது எனக்கு தெரியும் சார். ஓகே சார், நீங்க சார் சொல்றது சார் ஓகே. ஒரு நிமிஷம் சார். நான் பார்சல் அனுப்புனது உண்மைதான் சார். அதுல மசாலா ஐட்டம் தான் சார் அனுப்புனேன். வேற எதுவும் அனுப்பல சார். உங்களுக்கு ஏதோ தப்பான மெசேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. நீங்க கட் பண்ணுங்க. சார் தயவு செய்து- கஸ்டம் இரு சார். இது உங்க பேர் தானே ஜெய்? ஆமா சார், ஆமா உங்களோட சார். பார்சல் தான் சார். இதுல போதை பொருள் இருக்கு. கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணுவாங்க சார். நீங்க பேசிக்கோங்க அவங்க கிட்ட, நம்மளுக்கே தெரியாது. ஓகே, பாய். சார். ஐயோ என்னன்னு தெரியலையே, போதை பொருளா? என்ன பண்ண பயமா இருக்கு. யார் கால் பண்ண போறான்னு தெரியலையே. கஸ்டம்ஸ் ஆபீசரா? ஐயோ கஸ்டம்ஸ் ஆபீசர் கால் பண்ண போறாரா? ஐயோ என்ன பண்ணன்னு தெரியலையே. ஐயோ போன் பண்ணி என்னத்த சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ நம்மள? நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே, நமக்கு என்ன அந்த பயம்? கவலையோட வரட்டும், யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம். நம்ம தான் தப்பு பண்ணல, யோசிக்கவே வேண்டாம். வரட்டும், பாத்துக்கலாம். அந்த பைத்தியக்காரன் பயந்து இருப்பான்னு நினைக்கிறேன். இந்நேரம் அவன் பீதியில பேதி ஆயிட்டு இருக்கும். அவனுக்கு காலச்சு நல்லா கறந்துட வேண்டிட்டான் காசை. ஐயோ கால் வந்துடுச்சு, என்ன பண்ணன்னு தெரியலையே. हेलो हेलो சொல்லுங்க சார். मैं कस्टम्स ऑफिस में बात करता हूँ. जैया சார் நீங்க ஹிந்தில பேசுறீங்க? जय बोल करते हैं. தமிழ் சார். நான் தமிழ் சார். தமிழ் மட்டும் தான் சார் தெரியும். ஓகே தமிழ் தெரியும். எனக்கு தமிழ் தெரியும். நான் கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் மிஸ்டர் ஜெய். நீங்க கிரைம் பண்ணிருக்குது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க கிரைம் பண்ணிருக்குதோ? இல்ல சார், நாங்க எதுவும் பண்ணல சார். நீங்க போதை பொருள் எடுத்துன்னு போதோ? இல்ல சார், இல்ல சார், நாங்க அப்படி எதுவும் பண்ணவே இல்ல சார். உங்களுக்கு ராங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். நீங்க பண்ணாமையா நீங்க டுபாகூர் தெரு தானே? ஆமா சார், ஆமா. நீங்க துபாய் குறுக்கு சந்து தானே உங்க அட்ரஸ்? ஆமா சார். அப்ப நீங்க உங்க பேர் ஜெய் தானே? ஆமா சார். அப்ப நீங்க தான் சார் பண்ணிருக்குது. உங்க அட்ரஸ் கொட்டை எழுத்துல போட்டு வருது. இல்ல சார், நான் பண்ணல சார். நீங்க பண்ணீங்க சார். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்துட்டு இருக்கோதோ. போலீஸ் இப்ப ரிட்டர்ன் வரணுமா போணுமா? சார் போலீஸ் எல்லாம் வர வேண்டாம் சார். போலீஸ் வர வேண்டாம்னா ஒண்ணும் இல்ல. நிம்பலுக்கு ஒரு அக்கௌண்ட் அனுப்புதோ, ஒரு லிங்க் அனுப்புதோ, அது உள்ள போயிட்டு ஒரு 1 lakh பெனால்டி போட்டு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு போலீஸ் அப்படியே ரிட்டர்ன் போயிடும் சார். சார் அக்கவுண்ட்ல 10 ரூபா கூட இல்ல சார். ஐயோ சார், இந்த நேரத்துல இப்படி பண்ணீங்க. அது ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். உங்க வீட்ல நகை இருக்கும், பணம் இருக்கும்ல சார், எடுத்துட்டு வாங்க. நான் வெயிட் பண்ணுது, ஒரு 10 minutes கொடுக்குது உங்களுக்கு. எத்தனை சேட்டு கார்டுல வச்சு அப்படியே அக்கவுண்ட்ல போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஐயோ சார், அதெல்லாம் முடியாது சார். என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்ன அடிப்பா சார். ஃபைன் கட்டுது சார். பொண்டாட்டி அடிக்காதோ, அப்புறம் போலீஸ் அடிக்கும். பரவாயில்லையா சார்? போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க சார். ப்ளீஸ் சார். 1 lakh ஃபைன் கட்டுதோ சார். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் நான் நிம்பல்கி ஆபீஸ் மும்பை சார். மும்பைல இருந்து பேசுறீங்களா சார்? என்ன இஷ்யூ சொன்னீங்க சார்? திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க சார். உங்களுக்கு பார்சல் போதை பொருள் வச்சிருக்கோம் சார். ஓ நீயா? சார் கேக்குதா? சார் கேக்குது சார். ஃபைனா கட்டுறியா உள்ள போறியா? சார் ஓகே சார். நீங்க இப்போ எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்க? மும்பை. ஆனா உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுது சார், அப்படிதானே சார்? எஸ் சார். சரி சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க சார். நீங்க அப்படியே உங்களுடைய காலை சென்னைக்கு கனெக்ட் பண்ணி, ஓகேங்களா சார்? சென்னைக்கு கனெக்ட் பண்ணுங்க, நாங்க அவங்கள்ட்ட பேசிக்கிறோம் சார். சார் சென்னை ஹெட் ஆபீசர் சார். நானு சென்னை ஹெட் ஆபீசரா சார்? சென்னைக்கு மேலே சார். நான் மிம்பல் சென்னையோட ஹெட் நானு.
ஓகே சார், நீங்க சீட்டிங் பண்றதுக்கான அந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. சரியா? எந்த ஒரு இதுலயுமே பார்சல்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணணுமே தவிர எங்களுக்கு நீங்க டைரக்டா கால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சார் நிம்பல் ஃபைன் கட்டுறியா இல்லையா? 1,00,000 இல்ல 50,000 கட்டு போதும். உனக்கும் தேவையில்ல எனக்கும் தேவையில்ல 50,000 கட்டு. நீ பக்கா ஃப்ராடு தான்டா. ஹலோ, ஏய் என்னடா நீ என்னடா ஃப்ராடாடா நீ? என்ன நீ 1,00,000 ரூபான்னு சொல்லிட்டு இப்ப 50,000 கேக்குற? ஏ ஃப்ராடு நீ இங்க பாரு, இந்த பேசாத மாதிரி ஊர்ல நிறைய பைத்தியம். பேர் திரியுறீங்க. நீ பிச்சைக்கார. கொன்றுவேன். ஆ? இப்ப பாருடா, நான் இப்ப உடனே லோக்கல் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றேன் சைபர் கிரைமுக்கு. இப்ப நைட்டோட நைட்டா வந்து உன்னை தூக்கிடுவாங்க. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? யோ எத்தனை நீ பேர்டா போன்ல திரியுறீங்க? பேசுறீங்கற பாக்குறியான்னு நேர்ல வா பாக்குறேன். பாரு, அட்ரஸ் சொல்றேன் அட்ரஸ் சொல்றேன் அட்ரஸ் சொல்றேன். அட்ரஸ் துபாய் குறுக்கு சந்து மெயின் ரோடு துபாய். டேய், முஞ்ச நீ வாடா. மும்பைல இருக்கிறேன்னு மும்பைன்னு சொல்லிட்டு இருந்த. ஏய், நீ வரமாட்டடா போடா. உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா போடா. இந்த என்ன மாதிரிலாம் வேணா சீட்டிங் பண்ணிக்கோ. பண்ணணும்னு வச்சுக்க, போடா. மவனே, கம்பின்றது உறுதி. ஏய் வந்தனா செங்கல் தூக்கி போட்டுறேன் உன் மண்டையில போடா. வைடா வைடா, வைடா வைடா, வைடா. வைடா. போறோம் போக்கு. இப்படி திரியுறீங்களா? எத்தடா திரியுறீங்க? இவ்வளவு நாளாச்சு. ஏய், திருந்த மாட்டீங்களாடா? ஏய், அடுத்தவங்க காசு அடிச்சு சாப்பிடாதீங்கடா. உருப்பட மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க, மண்டா போயிடுவீங்க. தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்கடா. ஏய் நான் கட் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சுடா போடா. இப்படிதான் மக்களே, ஏதோ ஒரு வழியில உங்களை ஏமாத்தி காசு புடுங்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. போன வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைபர் ஃப்ராடு 32,000 கோடிக்கு மேல நடந்திருக்கதா ஒரு புள்ளி விவரங்கள் தெரியுது. இந்த மாதிரி நீங்க ஏமாறாம இருக்கணும்னா அன்னோன் கால்ஸ் அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. யார் எந்த இதுல கேட்டாலும் உங்களுடைய மொபைல் ஸ்கிரீனையோ அல்லனா யூபிஐ ஆப்ஸையோ வந்து ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணரா இருங்க. ஒருவேளை உங்களை யாராவது த்ரெட்டன் பண்றாங்க, ஏமாத்துறாங்கன்னா பயப்படாதீங்க. கேஸ் வந்து அதை பாத்துக்கலாம். ஆனா பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க.